அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உன் முகத்தை கழுவு. இந்த வார்த்தை குறித்து பார்த்தீங்கன்னா உபவாசத்தை குறித்து இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இங்கே நம்ம உபவாசம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இந்த காரியத்தை உலகப்பூர்வமாக நம்ம எடுத்துக்குவோம். நல்லா முகத்தெல்லாம் கழுவிட்டு தலைக்கு எண்ணெயெல்லாம் போட்டு இதைத்தான் நம்ம உபவாசமாக நம்ம எண்ணிக்கொள்வோம். ஆனால் ஆவிக்குள்ளாக உள்ள காரியம் என்னவென்றால், இங்கே பார்த்தீங்கன்னா நீ உபவாசத்தின் மூலமாக உன் பிதாவின் இடத்தில் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். இங்கே நீயோ உபவாசிக்கும் போது உன் தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள்ளும் போது ஒரு காரியத்தை குறித்து, அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், நம்ம உபவாசம் இருக்கிறோன்னு ஒருவருக்கும் தெரியக்கூடாது. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம உபவாசம் இருக்கிறது ஒருவருக்கும் நம்ம சொல்லவும் கூடாது, தெரியவும் கூடாது. மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. உன் தலைக்கு எண்ணெய் பூசின்னா, நம்ம உபவாசத்தில் இருக்கும்போது அங்கே முழுமையாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது முழுமையாக ஒரே காரியத்துக்குள்ளாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கு எண்ணெய் பூசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவரால் நிறைந்து, அதாவது ஆவிக்குள்ள நிறைந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆவி ஆனவரால் நாம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக சென்று முகத்தை கழுவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளத்தை சுத்தமாக்கி, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகப்புறமான இச்சை, ஆசைகள் இது எதுவுமே இல்லாமல் உள்ளத்தை சுத்தமாக்கி, இதை பார்த்தீங்கன்னா இந்த உலகப்புறமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த முகம் எதை வெளிப்படுத்துறது என்றால் நம்ம உள்ளத்தை குறிப்பிடும். நம்ம ஒருத்தரை பார்த்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, கவலையாக இருக்காங்க, துக்கமாக இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம், கவலை, துக்கம் இது எங்கேயுமே வெளியே தெரியாதது. இது உள்ளத்துக்குள்ள காணுகிற இந்த காரியம் இது முகத்தில் காண்பிக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, உன் முகத்தை கழுவுன்னா உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கோ, சுத்தமாக. அப்போ மனசு சுத்தத்தோட இங்கே அதைத்தான் சொல்கிறார். நீ மனசை முதல்ல சுத்தப்படுத்து. அதே மாதிரி நீ உபவாசத்தில் நீ எப்படி இருக்கணும்ன்றால் ஆவியானவர்களுக்குள்ளால நம்ம நிறைந்திருக்கணும். அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய உபவாசத்தினுடைய குறிக்கோள்கள் ஒரே காரியமாகவும் பார்த்தீங்கன்னா இது உலகப்புறமாக இல்லை, பரலோகத்துக்குரியமா நம்ம அதில் முழுமையாக நம்ம ஐக்கியப்படும் போது, இங்கே சொல்லப்படுறதும் சரி, மனுஷருக்கும் தெரியக்கூடாது நம்ம உபவாசம் இருக்கிறது. நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற காரியம் நமக்கும் தேவனுக்கும் மட்டும் உள்ள காரியமாக இருக்கணும். அப்போ தேவனோடு நம்ம இடைப்படணும்னா அங்கே மாமிசமான இச்சையான எந்த எண்ணங்களோ, காரியங்களோ, சிந்தையோ எதுவுமே இருக்கவும் கூடாது. ஏன்னா தேவனிடத்தில் அவர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்னா, அவர் நம்மளை பார்க்கும்போது ஆதாமை சிருஷ்டித்தாரே எவ்விதமாக சிருஷ்டித்தார், அதே போல தான் நம்மை அவர் பார்ப்பார். ஒரு மனுஷனை காண்பது போல் அல்ல, அவர் பார்வைக்கு ஆதாமை போல தான். அப்போ ஆதாம் என்னவாக இருந்தான் என்றால்
உலகப்பூர்வமான எந்த காரியமும் ஆதாமிடத்தில் இல்லை. அவன் மனசாலும் சரி, அதே போல ஆவிக்குள்ளாகவும் சரி, பூமியை பண்படுத்துன்னு தேவன் சொன்னார். பண்படுத்துறது தேவன் எண்ணின காரியத்தையே அதை செய்தான். பண்படுத்தினா சமன்படுத்து, அப்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்று. இதுதாங்க இதுக்குள்ளான காரியம். இது தான். அதனால் நம்ம உலகப்பூர்வமாக உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் பார்த்து நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா, நம்ம மனசோர்வை பார்த்தோ, இதோட தலைமுடி களைஞ்சிருக்கிறத பார்த்தோ, அப்படி அதை எண்ணிக்கொள்ளாமல் தலையில் எண்ணெய் போட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டு உபவாசம், இதுதான் உபவாசம். ஆனால் உண்மையான அர்த்தம் இதுதான். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.